ஒரு பெரிய அடி. அது ஒருத்தரோட வாழ்க்கைய முடிச்சு வைக்குமா இல்ல ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்குமா? வாங்க, தமிழ் எழுத்தாளர் துரை அறிவழகனோட வாழ்க்கையில இதுக்கு என்ன பதில் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நிறைவானமான கதை. வருஷம் 2018. மலேசியாவில கிட்டத்தட்ட 14 வருஷம் வேலை செஞ்ச துரை அறிவழகருக்கு வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு மோசமான பக்கவாதம் உடம்பையே முடக்கி போட்டு அவரை இந்தியாவுக்கு திரும்பவும் வர வச்சிருச்சு. பாக்குறவங்களுக்கு அவ்வளோதான், இவரோட கதை முடிஞ்சதுன்னு தோணியிருக்கும். ஆனா உண்மையில அது முடிவே இல்ல. சொல்லப்போனா அதுதான் ஒரு புது ஆரம்பத்துக்கான கதவை திறந்து விட்டுருக்கு. அவரோட வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய சவாலே அவரோட படைப்பு திறனை உச்சத்துக்கு கொண்டு போனது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த மொத்த கதைக்கும் அடிப்படை எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அவரோட இளமை காலத்துக்கு போகலாம். அங்கதான் இலக்கியமும் அரசியலும் அவரோட வாழ்க்கைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கு. சின்ன வயசுலயே அவருக்குள்ள இலக்கியத்துக்கான விதை விழுந்துருச்சு. அவங்க அப்பா மூலமா ரஷ்ய சிறுவர் புத்தகங்கள் அறிமுகமாகுது. அப்புறம் அன்னம் பதிப்பகத்தோட உரிமையாளர் மீராவோட பையன் கதிர் கூட நட்பு கிடைக்குது. அப்போதான் நவீன இலக்கியத்தோட வாசனை அவர் மேல பட ஆரம்பிக்குது. காலேஜ் படிக்கும்போது ஆல்பர்ட் கேமியோவோட அந்நியன், நம்ம சுந்தர ராமசாமியோட புளியமரத்தின் கதை மாதிரியான படைப்புகள்லாம் அவரை ரொம்பவே பாதிக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட அவரை ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம் கீராவோட புத்தகங்களுக்காக ஆதிமூலம் வரைஞ்ச கோட்டோவியங்கள் தான். அவரே சொல்றாரு, ஆதிமூலத்தோட கோடுகள் ஏதோ ஒரு ரகசிய மொழியில தங்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சாம். யோசிச்சு பாருங்க, வெறும் கோடுகள், ஒரு கோட்டோவியம் ஒருத்தர இலக்கியத்தோட ஆழத்துக்கே எழுத்துட்டு போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இலக்கியம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சமூகத்தை மாத்தணும்னு ஒரு தாகம். அதனால 1987ல மார்க்சிய லெனினிச இயக்கத்துல சேர்றாரு. உழிக்கிற மக்களோட குரலா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக பெரியார் மாவட்டத்துல விவசாய கூலிகளோடைய 6 மாசம் தங்கி அவங்க வாழ்க்கைய மனஓசி பத்திரிகையில பதிவு பண்றாரு. அங்க கிடைச்ச அனுபவம் தான் அவரோட எழுத்துக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைது. ஆனா போக போக தன்னோட முழு கவனத்தையும் இலக்கியத்துல செலுத்தணும்னு முடிவு பண்ணி அரசியல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுறாரு. சரி, இப்ப அவரோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் அவர் வாழ்க்கையோட பெரிய பெரிய சவால்களை சந்திக்கிறாரு. இந்த திருப்புமுனைகள் தான் அவரை மொத்தமா மாத்த போகுது. முதல்ல வந்த அடி தொழில்ல. 1997ல ரொம்ப நம்பிக்கையா ஆரம்பிச்ச கோகுல் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனம். ஆனா 6 வருஷத்திலேயே நஷ்டமாகி மூட வேண்டிய நிலைமை. இது அவருக்கு முதல் பெரிய அடி. அந்த தொழில் நஷ்டத்தால குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய கட்டாயம். அதனால 2004ல மலேசியாவுக்கு கிளம்புறாரு. அங்க அவரோட எழுத்து, இலக்கியம்னு எல்லா கனவுகளையும் ஒரு மூட்டையா கட்டி வச்சுட்டு சரியா 14 வருஷம் உழைக்கிறாரு. அப்புறம்தான் 2018ல அந்த பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. பக்கவாதம் அவரோட மலேசிய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவரை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சுது. இது வெறும் உடல் ரீதியான பாதிப்பு இல்ல, மன ரீதியாகவும் அவரை ரொம்பவே பாதிச்ச ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆனா பாருங்க, அந்த வீழ்ச்சிதான் ஒரு நம்பவே முடியாத மறுபிறப்புக்கு விதையா மாறுச்சு. இப்போ நம்ம அவரோட வாழ்க்கையோட மிக அற்புதமான கட்டத்தை பார்க்க போறோம். எப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒருத்தரோட படைப்பாற்றல உச்சத்துக்கு கொண்டு போச்சுன்னு பார்க்கலாமாங்க. இங்க பாருங்க, 2 வெவ்வேறு வாழ்க்கை. பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிசினஸ்மேன், ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட், வெளிநாட்டுல வேலை செஞ்ச ஒருத்தர். ஆனா இன்னைக்கு விருது வாங்குற ஒரு நாவலாசிரியர், ஒரு இலக்கிய ஆளுமை. 2018க்கு அப்புறம் நடந்த மாற்றம் எவ்ளோ பெரியதுன்னு இதுலயே உங்களுக்கு புரியும். பக்கவாதம் வந்த பிறகு கடந்த சில வருஷத்துல மட்டும் அவர் வெளியிட்ட புத்தகங்களோட எண்ணிக்கை 10க்கும் அதிகம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், 10க்கும் மேல. உடம்பு சரியில்லாத நேரத்துல தான் அவரோட படைப்பு மனம் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு சூப்பரான கம்பேக். அவரோட இந்த புது வேகத்துக்கு அங்கீகாரமும் குவிய ஆரம்பிச்சது. சிறுகதை, நாவல், குறுநாவல்னு அவர் எழுதின எல்லாத்துக்குமே விருதுகளும் பரிசுகளும் தான். இங்க பாக்குற இந்த லிஸ்டே போதும் அவரோட இந்த 2வது இன்னிங்ஸ் எவ்ளோ வெற்றிகரமானதுன்னு சொல்ல. அது மட்டும் அல்ல, அவரு ஒரே மாதிரி எழுதல. பெரியவங்களுக்கான வரலாற்று நாவல்கள் ஒரு பக்கம்தான், இன்னொரு பக்கம் குழந்தைங்களுக்காக கற்பனை வளம் கொற்ற கதைகள். அவரோட படைப்புலகம் ரொம்பவே பரந்தது. குறிப்பா குழந்தைகள் இலக்கியத்துல அவரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு எழுத்தாளரா துரை அறிவழகனோட பங்களிப்பு என்ன? அவரோட எழுத்துக்கள் நமக்கு என்ன சொல்லுது? வாங்க அத பத்தி பார்க்கலாம். புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பாளர் பாலகிருஷ்ணன் சொல்ற மாதிரி அவரோட எழுத்துக்களோட மையம் என்னன்னா கிராமத்து மக்களோட வாழ்க்கைதான். குறிப்பா இந்த மாறிட்டே இருக்கிற காலத்துல கிராமத்து வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது, அங்க இருக்கிற மக்களோட போராட்டங்கள் என்னங்கறத ரொம்ப ஆழமா பேசுது இவரோட எழுத்து.
இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பக்கவாதத்துக்கு அப்புறம் அவர் முதல்ல கவனம் செலுத்தினது குழந்தைகள் இலக்கியத்துல தான். ஒருவேளை வாழ்க்கையோட சிக்கல்ல இருந்து வெளியே வரதுக்கு குழந்தைகளோட அந்த எளிமையான நம்பிக்கையான உலகத்தை முதல்ல அவர் பிடிச்சுக்க நினைச்சாரோ என்னவோ. இன்னைக்கு தமிழ் குழந்தைகள் இலக்கியத்துல அவரும் ஒரு முக்கியமான குரல். இதுதான் அவரோட மறுபிறப்புக்கு உண்மையான அடையாளம். அப்போ துரை அறிவழகனோட வாழ்க்கை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது. ஒரு மனுஷனோட உண்மையான வலிமையான குரல் அவனுக்கு வர்ற மிகப்பெரிய அடிக்கப்புறம்தான் வெளிய வருமா? ஒரு நெருக்கடி ஒருத்தரை அழிக்கிறதுக்கு பதிலா அவரையே புதுசா உருவாக்குற சக்தி அதுக்கு இருக்குமா? இந்த கேள்வியோட இன்னைக்கு இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம்.